ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வாட் வி சி வீடியோவில் இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புது விதமான விஷயம் பார்க்க போகிறோம். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு ஆப்பிளே பிடிக்காத ஒரு ஆளை அடிச்சு இழுத்துட்டு வந்து ஆப்பிளுக்கு நீ ரிவ்யூ பண்ணுடா அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? எங்கள் குடும்பத்தில் அதெல்லாம் நடக்கும். ஸோ வந்துட்டு நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் இன்னைக்கு பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னும் இது வந்து 42,000 rupees வருது அப்படின்னு பார்த்தா லைக் எல்லாராலும் அஃபோர்ட் பண்ண முடியுமா? கொஞ்சம் லைக் மிடில் கிளாஸ் அஃபோர்ட் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் அதுவும் அப்படியே வாங்கிட்டோம்னா அதுக்கு நிறைய ரீசன். வாங்குற சம்பளம் பாதி காசு இல்ல, முழு காசு இதுலயே நாங்க போட வேண்டியதா இருக்கு கைஸ். ஆப்பிள் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆப்பிள் வாங்குறது வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயம். ஆப்பிள் இருந்தாதான் குடும்பத்துல இருக்க முடியும், ஆப்பிள் இல்லையா உங்ககிட்ட போடாதுட்டு அப்படின்றாங்க. ப்ராடக்ட் இதுக்கு ஃபீச்சர்ஸ் தாண்டி ஒரு ஸ்டேட்டஸ் லெவலுக்கு இப்போ எல்லா இடத்துலயும் மாறிடுச்சு. ஆண்ட்ராய்டு வச்சு கூட சந்தோஷமா இருக்கலாம்ன்றது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது, நாங்க ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நாங்கெல்லாம் எங்க போறதுன்னு எனக்கு புரியல. அதுக்கேற்ற மாதிரி இந்த நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காது. நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். ஓகே, இப்போ நம்ம சேனலில் ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 9 உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவங்க வாங்குற காசுல 10,000 ரூபாய் பேக்கிங்கே ரெடி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாட்ச் தனியாக ஸ்ட்ராப் தனியாக இருக்கு. இருக்க வாட்சி எவ்வளவு காசு சொல்றாங்களே. சார்ஜர், சீப்பிங் சார்ஜர், ஸ்ட்ராப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது
அதுதான் எங்க ஒட்டி வச்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க இந்த வாட்ச் எடுக்கிறதுக்குள்ள. ஓகே இப்படி இருக்கணும், அதுக்குள்ள கலாய்ச்சிட வேண்டியது. நார்மலா நாங்க ஒரு வாட்ச் வாங்கினா ஒரு டப்பால போட்டு ஒரு ரவுண்டா நடுவுல ஏதோ ஒண்ணு வச்சு தருவாங்க, பஞ்சு மாதிரி. எடுத்தோமா வாட்ச போட்டோமா அப்படின்னு இருக்கணும். நம்மளோட வாட்சுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப் வாங்கியிருக்கோம். இது அமேசானில் வாங்கின பர்ச்சேஸ் தான். ப்ரைஸ் அரௌண்ட் 400 சம்திங் வந்துச்சு. இது வந்து பீச் கலரில் இருக்குது. கேர்ள்ஸ்க்குலாம் இந்த கலர் கொஞ்சம் நல்லா செட் ஆகும், அதனால நான் இந்த கலர் வாங்கினேன். இப்போ நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்பிள் ஃபோனை வச்சிட்டோம்னா அது கனெக்ட் ஆகும்னு சொன்னாங்க. கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். One eternity later. Guys, இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் இவ்வளோ காசுல கொடுத்த இவங்களுக்கு சார்ஜ் போட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. நாங்க எடுத்து ரொம்ப ஆர்வமா நம்ம போனை கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தா சார்ஜ் இல்ல. சரி, அதனால போயிட்டு நாங்க ஒரு 2 minutes இதை சார்ஜ் போட்டுட்டு திருப்பி வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவே டக்குன்னு ஒட்டிக்கிச்சு. ஆன் ஆயிருச்சு ஃபைனலி. ஸோ காய்ஸ், இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. சார்ஜும் போட்டு வச்சாச்சு, சார்ஜ் போட்டு தரலங்கிற ஒரு காரணத்தினால. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன அது ஓப்பன் ஆகுறதுக்குள்ள என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க, மற்ற ஸ்மார்ட் வாட்சஸ்க்கும் இதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, அப்டேட்ஸ் என்னென்ன விட்டுருக்காங்க சீரீஸ் 9ல் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா இசிஜி. இசிஜின்னு அப்படின்னா நம்ம ஹார்ட் ரேட் டிடெக்ட் பண்ணி அது ரெகுலராக இரெகுலர் இருக்குமா அந்த மாதிரி பார்த்து ஆப்பிள் வாட்ச்லேயே காட்டிடும். எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லயும் இந்த ஃபீச்சர் இருக்கு. புதுசா என்ன இவனுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க. சரி, ஓகே, நீங்க ஏதோ சொல்றீங்க. பட் மற்ற வாட்சோட ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அக்யூரேட்டா இருக்கணும்னா டாக்டர்கிட்ட போங்க எல்லாரும். எதுக்குங்க ஆப்பிள் வாட்ச் வாங்கி கட்டுறீங்க? நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா இது வந்து நம்மளோட பிளட் ஆக்சிஜன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு டிடெக்ட் பண்ணி சொல்லுது. ஒரு மினி மெடிக்கல் கிட்ட உள்ள வச்சிருக்காங்க. நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க, லேபுக்கு போகாதீங்க, டாக்டர்கிட்ட போகாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இவ்வளோ 1000 ரூபாய் போட்டு வாட்ச் மட்டும் வாங்கி கட்டிக்கோங்க போதும். இது எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல இருந்து எல்லாம் தானா வரும், வந்த உடனே அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது நம்ம திடீர்னு நம்ம பிளட் ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சு, இப்போ கோவிட் எல்லாம் திடீர்னு கம்மியாச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி நம்ம எத்தனை மாதிரி ஆக்சிஜன் சப்ளை எடுத்துக்கலாம்ல. ஸோ அதுக்கு கொஞ்சம் மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஃபீச்சர் என்னன்னா நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் டிடெக்ட் பண்ணுது. ஸ்லீப் சைக்கிள்லாம் லைக் நார்மலாக டிடெக்ட் பண்ணாமல் ரெம் ஸ்லீப்பு, டீப் ஸ்லீப்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அதெல்லாம் கூட இது டிடெக்ட் பண்ணி சொல்றாங்க. என்ன பார்த்தாலும் நம்ம எப்படியும் தூங்க போறது தான் பார்க்க போறோம். நைட்டு ஃபுல்லா முடிச்சிருக்க போறோம். இது தூங்கினா என்ன, தூங்கலன்னா என்ன நம்ம அது என்ன. அடுத்து நம்ம பாடியோட டெம்பரேச்சர் டிடெக்ட் பண்ணி சொல்லுது, எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கு. இது நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எமோஷன்ஸ் டிடெக்ட் பண்ணலாம். இப்ப நான் சோகமா இருக்கேன், எப்படி வரும்? சோகமா இருக்கனா அது வந்து சோகமா இருக்கீங்க. ஹலோ गाइस, நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க. ஹலோ गाइस, நீங்க ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கீங்க. அதோட cheer பண்ணுவோம் ஏதாவது பண்ணி அப்படி நினைக்கிறேன். அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஏதோ. இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இந்த வாட்ச்ல இருக்குது என்னன்னா ஃபிட்னஸ் ஆப். இப்போ வந்து நீங்க ஒரு ஃபிட்னஸ் வீக், ரன்னிங், ஜாகிங், அந்த ஜிம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே போறீங்கன்னா இந்த வாட்ச் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா கேர்ள்ஸ் மென்சுரல் சைக்கிள் அதை ட்ரெயின் பண்ணதுக்கு இந்த வாட்ச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம வாட்சோட நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா இன்கேஸ் பை ஆக்சிடென்ட் இதுவும் கிராஷ் நடந்ததுன்னா நம்ம வாட்சே வந்து அந்த வைப்ரேஷன் டிடெக்ட் பண்ணி நம்மளோட எமர்ஜென்சி கான்டாக்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடும். லைக் எந்த லொக்கேஷனில் கிராஷ் இருக்கு அப்படியே எல்லாம் ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியல गाइस, எனக்கு ஒண்ணு என்னது இது
அதாவது நீங்க ஆக்சிடென்ட் ஆன உடனே உங்களுக்கு நீங்க எங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற லொகேஷனோட அவங்களுக்கு அனுப்பிற மெசேஜ். சரி ஓகே கைஸ், நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க பொறுமையா ஓட்டிட்டு போங்க சரியா, வண்டி எல்லாத்தையும். இந்த மாதிரி இவ்வளவு காசு போட்டு தான் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பொறுமையா நீங்க ஓட்டிட்டு போனாலே நல்லபடியா போயிட்டு வந்துடலாம். அப்புறம் பிரைட்னஸ் பார்த்தோம்னா 2000 nits வரைக்கும் இருக்கு நம்ம வாட்ச்ல. அண்டர் வாட்டர் வந்து 50 மீட்டர் வரைக்கும் நம்ம வாட்ச் ஒர்க் ஆகும். 40 மீட்டர் வரை. எஸ். அதாவது வாங்க உங்களோட சேர்த்து அந்த வாட்சை கட்டி நாங்க கடல்ல போடுறோம் ஓகேவா, எடுத்துட்டு வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு காட்டுங்க கைஸ். அதாவது 47,000 ரூபாய் போட்டு ஓகேவா வாட்ச் வாங்கி நீங்க கடல்ல போட ரெடியா இருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரு கைஸ் இதை பண்ணுவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பேட்டரி லைஃப் அப் டு 18 ஹார்ஸ் வரைக்கும் இருக்கு. இஃப் வந்து லோ பவர் மோட்ல இருந்துச்சுன்னா 36 ஹார்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு பேட்டரி நிற்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங். ஓகே ஓகே. அப்புறம் இந்த வாட்ச் பார்த்தோம்னா 42,000க்கு வந்து ஒர்த்தான்னு பார்த்தா, இஃப் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வாங்கலாம், குட் டீல் தான். பட் இது வாங்கியே ஆகணுமான்னு யோசிச்சா அப்படி ஒன்றும் தேவையில்லை, ஓகே தான். ஸோ காய்ஸ் இப்போ நாங்கள் வந்துட்டு எல்லாமே முடிச்சிட்டோம். இதில் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், நல்லா கேட்டுக்கோங்க. டிஸ்க்ளைமர் என்னன்னா, இது ஃபுல்லாக நான் பேசின எல்லாமே ஃபன் கண்டென்ட்டுக்காக மட்டும்தான். யாரும் இது அஃபெண்டடாக எடுத்துக்காதீங்க. ஆப்பிள் யூசர்ஸ் கண்டிப்பாக கழுவி ஊற்றாதீங்க என்ன, ஓகேவா? ஏன்னா நான் வந்துட்டு எதுவும் மீன் பண்ணிலாம் சொல்லலை, சும்மா ஃபன்னு தான். ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல. நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை வந்துட்டு வாங்க முடியாமல் இன்னமும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குமா ஆப்பிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு மைண்டில் ஏற்றி தான் வந்துட்டு நான் இதை கலாய்க்கிற கண்டென்ட்டாக எடுத்தேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா வந்துட்டு, ஆப்பிளை வந்துட்டு ஒரு ப்ராடக்டாக மட்டுமே எல்லாரும் பாருங்க, அது ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்காதீங்க. ஏன்னா வந்துட்டு ஆப்பிள் வச்சுருந்தாதான் வந்துட்டு எல்லாமே அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய ப்ராடக்ட், இது வாங்குறது யூஸ்ஃபுல், எல்லாருமே வாங்குறது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் வந்துட்டு இது இல்லையா அவன்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது அப்படியே அவனுங்க வாயில பொக்குன்னு விடணும் போல இருக்கும். பட் என்ன பண்றது, எங்க வீட்டுல காசு இல்லைன்னு சொல்ல முடியாது எங்களால. ஸோ அதனால எல்லாமே வந்துட்டு ஃபன் கண்டென்ட் தான். இதுதான் நான் டிஸ்க்ளைமரா போட வந்தேன், ஓகேவா? நம்ம வந்துட்டு பயப்படல, அப்படி இல்ல. ஆண்ட்ராய்டை பத்தி நம்ம தானே வளர்க்கணும், அதான் லைட்டா. ஓகே, இந்த வாட்சே 42,000. இதுக்கு ஒரு அண்ணா வாட்ச் இருக்கு, அதோட டபுள் த பிரைஸ் 90,000. ஆப்பிள் அல்ட்ரா 2. அதுவெல்லாம் யாராவது வாங்குவீங்களா இவ்வளோ காசு போட்டு நினைப்பீங்க. ஆனா நாங்க வாங்குறோம் உங்களுக்காக, நம்ம சேனல்ல வருது, கம்மிங் சூன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு ப்ராடக்ட் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ணி நானும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் கண்டிப்பா. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ மறக்காம இந்த வீடியோ பாருங்க, லைக், ஷேர் அண்ட் சர்ப்ரைஸ். ஓகே, பாய்.